வணக்கம். வில்லம்பு செய்திகள். மின்கசிவு காரணமாக 3 வீடுகள் முழுவதுமாக எரிந்து சாம்பல். அதிர்ஷ்டவசமாக 3 வீட்டிலும் யாரும் இல்லாத நிலையில் உயிர் தப்பினார்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட புட்லூர் ஊராட்சியில் உள்ள ராமாபுரம் ஸ்ரீராம் பகுதியில் 2வது தெருவில் மின்கசிவு காரணமாக 3 வீடுகள் முழுவதுமாக எரிந்து சாம்பலானது. அதிர்ஷ்டவசமாக வீட்டில் யாரும் இல்லாததால் அனைவரும் வேலைக்கு சென்றதால் உயிர் தப்பினார்கள். 2 தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. அதற்குள்ளாக வீடுகள் முழுவதும் எரிந்து சாம்பலாயின. வீட்டில் வைத்திருந்த 2 லட்சம் ரூபாய் பணம், இருசக்கர வாகனம் மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் முழுவதுமாக எரிந்து சாம்பலானது. ராதா, ரவி, ராஜா, சந்திரசேகர் 3 குடும்பங்களை சேர்ந்த இவர்கள் தினம்தோறும் கூலி வேலை செய்து வருகிறார்கள். இந்நிலையில் திடீரென மின்கசிவு காரணமாக வீடு முழுவதும் எரிய தொடங்கியது. இதை பார்த்த வீட்டில் இருந்தவர்கள் வீட்டிற்கு வெளியே ஓடி வந்து விட்டனர். உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர் லோகம்மாள் கண்ணதாசுக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தார்கள். அவர்களின் முயற்சியால் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. வீடுகள் முழுவதும் எரிந்த நிலையில் அவர்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி தன்னந்தனியாக தவித்து வருகின்றனர். 3 குடும்பங்களுக்கும் தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், இதுபோன்ற மின்கசிவு மீண்டும் ஏற்படாதவாறு முழுவதுமாக பாதுகாப்பான மின்சார வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புட்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் லோகம்மாள் கண்ணதாசன், துணைத் தலைவர் சிகாமணி, வாத உறுப்பினர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆனந்தன், புட்லூர் கிழக்கு கோபி ஆகியோர் உடனடியாக இணைந்து இந்த பணியை மேற்கொண்டனர். தீ எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தாலுகா காவலர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.